நீங்கள் 1000 2000 கொடுத்து என்ன பயன் இருக்கு? ஒரு நாளைக்கு நீங்கள் இவர்கள் சொல்லுகின்ற கணக்குப்படி பார்த்தா 1000 ரூபாய் என்பது ஒரு நாளைக்கு வெறும் 30 ரூபாய், மாதத்துக்கு 1000. அப்ப அந்த 1000 ரூபாயை வைத்து 30 ரூபாயை வைத்து ஒருவேளை உணவை நம்மளால் வாங்கி கடையில சாப்பிட முடியுமா? ஒருவேளை உணவு இன்னைக்கு 50 ரூபாய்க்கு மேல போயிடுச்சு. இவர்கள் மாற்றாக என்ன சொல்றாங்க? நாங்கள் அடுத்த ஆட்சிக்கு வந்தால் 2000 தர்றாங்க. 2000 தர்றீங்க, ஒரு நாளைக்கு எவ்வளவு கணக்கு வரும்? 60 ரூபாய். இந்த 60 ரூபாய் வைத்து ஒருவேளை உணவை தான் சாப்பிட முடியும். மீதி 2 வேளை என் மக்களுக்கு உணவை எங்கிருந்து கொடுப்பீங்க? நீங்கள் 1000 2000 கொடுத்து இப்படி மக்களை வாக்குகளை பறிப்பதற்கு பதிலாக வேற ஏதாவது வேலை பார்க்கலாம். நாங்க இலவசங்கள் கொடுக்கிறோம், 2000 கொடுக்கிறோம். அடுத்து கொடிகளை கொஞ்சம் கீழே இறக்கிங்க, கேமராக்கு மறைக்குது. அப்ப 2000 நாங்கள் கொடுத்தோம். இன்னொருத்தர் சொல்றார் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்களும் 2000. மூணாவதா வந்த ஒருத்தர் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 2500. நீங்கள் இந்த 2000 இந்த 2500 எங்க இருந்து கொடுப்பீங்க? ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேர் வச்சிருக்காரு 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு. கலைஞர் மகளிர் உரிமை தொகை, கலைஞர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசுங்களாங்க ஐயா. ஐயா அது எங்களை அடகு வைத்து உலக வங்கியில கடன் வாங்கி என் நாட்டு மக்கள் 12 கோடி பேர் இருக்கிறார்கள். இவர்கள் எப்படியும் இந்த அரசுக்கு வரி செலுத்துவாங்க. அந்த வரியை வாங்கி நாங்கள் உங்களுக்கு கடனை கட்டிவிடுகிறோம் என்று 10.25 லட்சம் கோடி கடனை இந்த தமிழ்நாடு அரசாங்கம் வாங்கி வச்சிருக்கு. அந்த 10.25 லட்சம் கோடியில் 1000 ரூபாயை கொடுத்துட்டு அதுக்கு கலைஞர் பேர் வைக்கிறார்கள். கலைஞர் உங்கள் அப்பா, நீங்கள் அவரை கொண்டாடுங்கள், போற்றுங்கள், எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. இது தமிழ்நாடு, இது தமிழர்களுக்கான நிலம். இங்கு கருணாநிதிக்கு என்ன வேலை? எங்கள் நிலத்தில் விவசாயம் பாழா போனதற்கு, எங்கள் ஆற்றின் உரிமைகள் பறி போனதற்கு உங்கள் அப்பா கருணாநிதி தான் காரணம். இங்க அதையெல்லாம் பேச மாட்டார்கள். மாற்றி நான் 8000 ரூபாய்க்கு டோக்கன் கொடுக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கிறார் நான் வீட்டுக்கு பிரிச்சு கொடுக்கிறேன். இவர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் அறிவிக்கிறார் நான் 8000 ரூபாய்க்கு கூப்பன் கொடுத்துறேன். அந்த 8000 ரூபாய் கூப்பனை வாங்கி கொண்டு போய் நீங்க கடையில என்ன பொருள் வேணுமோ, டிவி வேணுமோ, மிக்ஸி வேணுமா, கிரைண்டர் வேணுமா, என்ன வேணுமோ நீங்க வாங்கிக்கங்க. இண்டக்ஷன் அடுப்பு வேணுமா, எது வேணாலும் வாங்கிக்கலாம். 8000 ரூபாய்க்கு நாங்கள் கூப்பன் கொடுக்கிறோம். இந்த பக்கம் ஐயா எடப்பாடி பழனிசாமி நாங்க பிரிச்சு கொடுக்கிறோம். ஐயா அடுப்பு கொடுக்குறீங்க, டிவி கொடுக்குறீங்க, மிக்ஸி கொடுக்குறீங்க, கிரைண்டர் கொடுக்குறீங்க, இங்க பிரிட்ஜ் கொடுக்குறீங்க, எல்லாம் சரிங்க. மின்சாரம் தடையில்லாத மின்சாரத்தை உங்களால் கொடுக்க முடியுதா? நீங்கள் மின்சார கட்டணத்தை 4 முறை இந்த ஆட்சியில ஏத்தி இருக்கிறீங்களே, அந்த மின்சார கட்டணத்தை உங்களால் குறைக்க முடியுமா? நீ 2000 கொடுக்கிற, மிக்ஸி கொடுக்கிற, பிரிட்ஜ் கொடுக்கிற, எல்லாம் கொடுக்கிற, அதுல வைக்கிறதுக்கு சமைக்கிறதுக்கு பருப்பு, அரிசி, வெண்டைக்காய், சுண்டைக்காய், தக்காளி இதெல்லாம் யாரு கொடுப்பா? இந்த விவசாயி தான், நாங்கள் தான் வந்து கொடுக்கணும். அதனால தான் நாங்கள் சொல்றோம் இவர்களுக்கு நீங்கள் வாக்களிப்பது வீண். ஐயா ஸ்டாலின் பேசுவாரு, ஆக யார் சாதாரண புத்துணர் கருணாநிதியுடைய மகன், நான் எப்போதும் சொல்றதுதான் செய்யறதுதான் சொல்லுவேன் அப்படின்னு பேசுறேன். 505 தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்தாங்க திமுக கடந்த முறை ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக. இதுவரை எத்தனை வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கீங்கன்னு கேள்வி கேளுங்க, தெரியாது. ஐயா ஸ்டாலினுக்கும் தெரியாது, உதயநிதி ஸ்டாலினுக்கும் தெரியாது, திமுகவில் இருக்கிற எந்த அமைச்சர் பெருமக்கள் இல்ல சட்டமன்ற உறுப்பினர் யாருக்கும் தெரியாது. ஏன் தெரியாதுன்னா சொன்ன வாக்குறுதியை ஒண்ணு கூட நிறைவேற்றல. ஆசிரியர்கள் பணி நியமனம் செய்வேன்னு சொன்னது ஐயா ஸ்டாலின் தான். செவிலியர்கள் பணி நியமனம் செய்வேன், அவர்களுக்கு உரிய ஊதியத்தை கொடுப்பேன்னு சொன்னது ஐயா ஸ்டாலின் தான். மருத்துவர்களுக்கு சரியான சம்பளத்தை கொடுப்பேன், அவர்களுக்கு நிரந்தர பணி கொடுப்பேன், மருத்துவர்களை அரசு மருத்துவமனையில மட்டும்தான் வேலை பார்க்க சொல்லுவேன் அப்படின்னு சொன்னது இதே ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான். ஆனால் இன்னைக்கு அந்த ஆசிரியர்கள் போராடி இருக்கிறாங்க, செவிலியர்கள் போராடி இருக்கிறாங்க, மருத்துவர்கள் போராடிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாரையும் போராட்ட காலத்துல விட்டுட்டு அவர்களுக்கு பணி நிரந்தரம் கொடுக்கல. ஏன் கொடுக்கலன்னு கேட்டா அரசாங்கத்திட்ட காசு இல்ல. நீங்க பாருங்க, அரசாங்கத்துக்கிட்ட அரசு ஊழியர்கள், மருத்துவமனையில் இருக்கிற மருத்துவர்கள் யாருக்கு வேலை பார்க்கிறாங்க? நமக்கு வேலை பார்க்கிறார்கள். அரசு மருத்துவர்கள் மக்களுக்கு மருத்துவம் பார்க்கறதுக்கு வேலை செய்யறவங்களுக்கு கொடுக்கிறதுக்கு சம்பளம் இல்ல. அதே மாதிரி நமக்கு வேலை பார்க்கின்ற செவிலியர்களுக்கு சம்பளம் கொடுக்கிறதுக்கு இவர்கள்ட்ட காசு இல்ல. நம்ம பிள்ளைகளுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க காசு இல்ல. ஆனால் ஐயா உதயநிதி ஸ்டாலின் விருப்பப்பட்டாருங்கிறதுக்காக சென்னையில ஃபார்முலா 1 கார் ரேஸ் நடத்துறதுக்கு இவர்கள்ட்ட காசு இருக்குது. ஐயா கருணாநிதியினுடைய பேனா சிலையை கொண்டு போய் கடலுக்குள்ள வைக்கிறதுக்கு இவர்கள்ட்ட காசு இருக்குது. இதுக்கெல்லாம் காசு இருக்கு, ஆனால் நமக்கு சம்பளம் கொடுக்க காசு இல்ல. ஓட்டுநர் நடத்துனர் அரசு பணியாளர்கள், போக்குவரத்து துறையில வேலை பார்க்கின்ற ஓட்டுநர் நடத்துனர்கள் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது ரிட்டையர்மெண்ட் காசு கொடுக்கிறதுக்கு இந்த தமிழ்நாடு அரசாங்கத்திட்ட காசு இல்ல. 10.25 லட்சம் கோடி கடனை வாங்கி இதுல எதையாவது ஒன்றை நிறைவேற்றி இருந்திருந்தால் நாட்டு மக்களுக்கு நலன் வந்திருக்கும். ஆனா 2000 கொடுக்கிறேன் ஒரே நாள்ல ஐயா ஸ்டாலின் 5000 ரூபாய் போட்டார். நம்ம ஆளுங்க எல்லாம் மகிழ்ச்சியா
5000 ரூபாய் போட்டு விட்டான். உண்மையிலுமே அந்த 5000 ரூபாய் வந்தன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, நான் ஒரு தேநீர் கடையில தேநீர் குடிக்க போறேன். ஒருத்தர் எடப்பாடி பழனிசாமி மாதிரி நல்லா ஈனு பல்ல கட்டிக்கிட்டே வந்தாப்ல. என்னடா ஒரு மனுஷன் பல்ல கட்ட இருக்காப்ல, சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாப்ல. நானும் 10 நிமிஷமா பாக்குறேன். எடப்பாடி பழனிசாமி பாத்தீங்கன்னா பிரிண்டர் இருப்பார்ல, அப்படியே நின்னுட்டு இருந்தாரு. என்னங்க ஏங்க சிரிச்ச மணிக்கா இருக்கீங்க அப்படின்னா, எந்த லூசு பையில எனக்கு ஒரு 5000 ரூபாய் காசை போட்டு விட்டா மாத்தி அப்படின்னு. ஸ்டாலின் அவர் லூசு பையன் சொல்லல, அவரு நினைச்சது ஏதோ ஒரு கிரிக் பை அக்கௌண்ட் மாத்தி பணம் போட்டான் போல இருக்கு, இன்ன வரைக்கும் போன் அடிக்கல அப்படின்னு அவர் அதுல இருந்திருக்காப்ல. அப்புறம் டீ கடையில் இருக்கிறவர் சொன்னாரு, ஐயா அது தமிழ்நாடு அரசு கொடுத்த காசு இல்லையா, இந்த இல்லத்தரசிகளுக்கு 1000 போடுறாங்கல்ல, 3 மாசத்துக்கு சேர்த்து 3000 வெயில் அடிக்குதான், அதனால 2000 சேர்த்து 5000 அந்த தொகையை கொடுத்திருக்காங்கன்னு சொன்னோன்னே, அப்படியா உண்மையிலுமே ஸ்டாலின் கிறுக்கு போய் தான் போட்டிருக்கான் போல இருக்குன்னு அவர் சிரிச்சுட்டு போயிட்டார். அதே மனுஷன் சாயங்காலம் 6 மணிக்கு அதே டீ கடைக்கு வர்றாரு. வரும் பொழுது நொந்து நூடுல்ஸ் ஆகி வடிவேல் ஐயா சொல்லுவார்ல, சப்பா முடியலடா அப்படின்னு, அந்த மாதிரி வந்திருந்தாரு. ஐயா என்ன காலையில அவ்வளவு சந்தோஷமா இருந்தீங்க, நான் என்ன நினைச்சேன் 5000 காசு வந்துச்சு, நேர கடைக்கு கிளம்பிட்டாரு போல இருக்கு, கவர்மெண்ட் கடைக்கு போய் வீரனை போட்டு வந்துட்டாப்ல, அதான் ஆள இருக்காப்ல நினைச்சேன். ஆனா மனுஷன் அப்படி இல்ல. காலையில 5000 ரூபாய் போட்டாங்க, சாயங்காலம் பாக்குறேன் கேஸ் சிலிண்டர் விலை 100 ரூபாய் ஏறி போயிருச்சு, இவன் கொடுக்கிற காசை இப்படியே புடுங்கிட்டு போனா நாங்க எப்படி குடும்பம் நடத்துறது அப்படின்னு கோபப்படுறாரு. காலையில 5000, சாயங்காலம் கேஸ் விலை ஏற்றம். அப்ப கேஸுக்கு மானியம் கொடுக்கிறேன்னு இந்த திமுக 100 ரூபாய் கொடுக்கிறேன்னு சொன்னாங்க, இதுவரை கொடுத்திருக்கிறார்களா? கேஸுக்கு மானியம் கொடுப்பதற்கு முயற்சி செஞ்சாங்களா? கேட்டு பாருங்க. திமுக கட்டங்க யாராவது கேஸுக்கு ஏங்க நீங்க மானியம் கொடுக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்திய பாஜக அரசு செய்யற சதி திட்டம். இவன்கிட்ட கேள்வி கேட்டா இவர்கிட்ட பதில் இருக்காது, பாஜக கிட்ட போயிருவான். நீங்கள் அதிமுக ஆட்சி, பாஜக ஆட்சி, அவர்களுக்கு மாற்றுதானே திமுக. அப்ப நீங்கள் மானியம் கொடுத்திருக்கணும். ஒரே நாள்ல 5000 ரூபாய், 1,31,00,000 இல்லத்தரசிகளுக்கு ஒரே நாள்ல 5000 ரூபாய். எவ்வளவு தொகை? 6550 கோடி. ஒரே நாள்ல 6550 கோடியை மக்களுக்கு வாக்குக்கு காசாக திமுகவால ஐயா ஸ்டாலினால கொடுக்க முடியும்னா, 6550 கோடியில நீங்கள் முதலீடுகளை செய்து என் நாட்டு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்திருக்க முடியாதா? இங்க இருந்து நீங்க போனீங்களே சவுதி அரேபியா, துபாய் தேசங்களுக்கு போய் ஐயா ஸ்டாலின் அவர்கள் 2021 செப்டம்பர் மாசம் போனார். 6000 கோடி வெளிநாட்டில இருந்து முதலீடு, அதுல 12000 பேருக்கு வேலை. அதுவும் எவ்வளவு சம்பளம்? 18,000 15,000 அப்படி 6000 கோடிக்கு 12000 பேருக்கு வேலை. நீங்க 3 மாசம் பணத்தை போட்ட 6550 கோடியில ஒரு தொழிற்சாலையை அரசே நிர்வகிச்சு அரசே ஒரு தொழிற்சாலையை ஏற்படுத்தி இருந்திருந்தா அரசு கிட்டத்தட்ட 18,000 பேருக்கு வேலை கொடுத்திருக்க முடியும். அந்த 18,000 பேருடைய வருமானம் அதை இந்த அரசு திட்டமிட்டு படுகொலைக்கு கொண்டு போயிட்டு 6550 கோடி நாங்க மக்களுக்கு கொடுத்துட்டோங்க. அதே தாய்மார்கள்ட்ட நீங்க சொல்லலாம்ல, அம்மா நான் உங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு பதிலா உன் வீட்டுல படித்த பிள்ளைகள் இருந்தா அவனை எனக்கு வேலைக்கு கொடு, அரசாங்க வேலை கவர்மெண்ட் உத்தியோகம், மாசம் 20,000 ரூபாய் 25,000 ரூபாய் சம்பளத்துல நாங்கள் ஒரு தொழிற்சாலையை கட்டோம், அந்த சம்பளத்தை வாங்கி அதுல 5,000 10,000 உன் மகன்கிட்ட வாங்கிக்கன்னு சொன்னா எந்த தாய்மார் வேண்டான்னு சொல்லுவாங்க? அப்ப தாய்மார்கள் இல்லத்தரசிகள் அவர்களை வாக்குகளை பறிக்கிறதுக்கு இப்படி ஒரு திட்டத்தை போட்டு 5000 போட்டுட்டாரு. அடுத்து எடப்பாடி பழனிசாமி. ஐயா ஸ்டாலின் யாருன்னா, பாரிவள்ளல் இருக்கார்ல, பாரிவள்ளல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாரிவள்ளல், பாரிவள்ளல் பரம்பரையில வந்த கடைசி பேரப்புல தான் ஐயா ஸ்டாலின். இன்னொருத்தர் இருக்காரு பேகன், தெரியுமா? பேகன், மயிலுக்கு போர்வையை போட்டுன பேகன், பேகனுடைய கடைசி வாரிசு தான் எடப்பாடி பழனிசாமி. இவர் 5000 கொடுத்தாரா, ஆனா நாங்க ஆட்சிக்கு வந்தா கருணை தொகையாக 10,000 கொடுப்போம். பேருந்து கொஞ்சம் வழி விட்டுங்க, பேருந்து கொஞ்சம் வழி விடுங்க. அமைச்சர் இருக்காரு. தொழிலாளர் துறை அமைச்சர் இந்த ஊர் தானாம்ல கணேச, இது தெரியாம போச்சு. அப்ப இந்த கேள்வி எல்லாம் அண்ணனுக்கு தான் கேட்கணும். அண்ணன் அரசாங்கம் 6550 கோடி செலவு செய்யுதுன்னு அந்த காசை எடுத்து இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாம 70 லட்சம் படித்த பட்டதாரிகள் அரசினுடைய டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள்ல எழுதிட்டு 70 லட்சம் பேர் காத்திருக்கிறான். நீங்கள் ஊருக்கு தொழிலாளர் துறை அமைச்சர், தொழில்நலத்துறை அமைச்சர்னு பேசுறீங்கல்ல, நீங்கள் என்ன பண்ணிருக்கணும்? அரசு கிட்ட கேட்டு ஐயா ஸ்டாலின் போய், ஐயா
எங்களுடைய திட்டக்குடி தொகுதியில எங்களுடைய கடலூர் மாவட்டத்தில் இத்தனை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கிறதுக்கு இந்த 6550 கோடியை கொடுத்தீங்கன்னா நான் ஒரு தொழிற்சாலையை நிறுவி அதுல இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து அவர்கள் தன்மானம் மிக்க நபர்களாக மாற்றுவேன்னு சொல்லி இவர் பேசியிருப்பாரா? சட்டமன்றத்தில் பேசி எனக்கு முகமே ஞாபகம் இல்லை. திமுகவில் இருக்கிற அமைச்சர்கள்ல அண்ணன் கணேசன் அமைச்சருங்கிறது இப்பதான் நமக்கே தெரியுது. முதல்ல அவருக்கு தெரியுமான்றது தெரியல. அண்ணனுக்கு யாராவது போன் போட்டு சொல்லிருங்க அண்ணன் கணேசன் சக்கராலையில. அதான் எந்த வேலை வாய்ப்பையும் இவர்கள் ஏற்படுத்தல. நாம இந்த அரசாங்கத்திட்ட ஒரு கேள்வி கேட்கிறோம். நாங்கள் வாக்கு செலுத்துறது இந்த அரசாங்கத்திற்கு, நாம வரி செலுத்துறது இந்த அரசாங்கத்திற்கு. நமக்கு வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை. ஆனால் அரசாங்கம் என்ன பண்ணுது? துபாய்க்கு போய் 6000 கோடி முதலீடு, அமெரிக்காவுக்கு போய் 5000 கோடி முதலீடு, ஆஸ்திரேலியாவுக்கு போய் 5000 கோடி முதலீடு. இப்படி வெளிநாட்டு நிறுவனங்கள், தனிப்பெரும் முதலாளிகள் அவர்கள் தான் வேலை வாய்ப்பை கொடுக்க முடியும்னா அரசினுடைய வேலை தான் என்ன? அரசு எதுக்கு நீங்க வச்சிருக்கீங்க? அப்ப அரசை நிர்வகிக்க இவர்களுக்கு தெரியல. இப்ப இங்க இருக்கிற எஸ்என்ஜே அந்த சர்க்கரை ஆலையில இங்க இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்ல. அப்ப எங்க போவாங்க? வேலை வாய்ப்பு நீ கொடுக்கல, எங்களுக்கு தரமான கல்வியை நீ கொடுக்கல, எங்களுக்கு தரமான மருத்துவத்தை நீங்கள் இலவசமாக கொடுக்கல. தரமான கல்வி, தரமான மருத்துவம் இன்னைக்கும் பேசுவாங்க. அரசு மருத்துவமனையில மருத்துவம் இலவசம் தானே, அரசு பள்ளிக்கூடங்கள்ல கல்வி இலவசம் தானே அப்படின்னு பேசுவாங்க. அரசு பள்ளிக்கூடத்துல கல்வி இலவசம். ஐயா ஸ்டாலினுடைய மகனோ அல்லது ஸ்டாலினுடைய பேரனோ அங்க படிக்கிறார்களா, படிப்பார்களா? எங்க அண்ணன் கணேசனுடைய பேரனோ பையனோ அங்க படிப்பார்களா? அரசு பள்ளிக்கூடத்துக்கு போனா இன்னைக்கு என்ன நிலைமை? தாம் உள்ள கெட்டு போயிடும். அரசு பள்ளிக்கூடத்துல சேர்த்தா அங்க கஞ்சா புழக்கம் இருக்கும், அவன் சாராயம் குடிப்பான். அரசு பள்ளிக்கூடத்திற்கு அனுப்புவதற்கு பெற்றோர்களுக்கு பயம் வருது. காரணம் என்ன? இந்த கேடுகட்ட ஆட்சி. கல்வியை இலவசமாக கொடுக்கிறோம்னு சொல்ற இந்த அரசாங்கங்கள் கல்விக்கு காலை உணவு திட்டம் காலைல உப்மா போடுறாங்கல்ல, அந்த உப்மா போடுற திட்டத்துல மட்டும் 4000 கோடியை இந்த 4 ஆண்டுகள்ல ஆட்டைய போட்டுதான் பத்திரிகை செய்தி சொல்லு. காலையில மாணவர்களுக்கு போடுற சோத்துல 4000 கோடினா அந்த மாணவர்களுக்கு மேற்கொண்டு சீருடை கொடுக்கிற திட்டம் இருக்குது, சைக்கிள் கொடுக்கிற திட்டம் இருக்குது, லேப்டாப் கொடுக்கிற திட்டம் இருக்குது, பைய கொடுக்கிற திட்டம் இருக்குது, புத்தகங்கள் கொடுக்கிற திட்டம் இருக்குது, நோட்டு கொடுக்கிற திட்டம் இருக்கு. அதுல எத்தனாயிரம் கோடிகளை இவர்கள் கொள்ளையடிச்சிருப்பான். அப்ப பள்ளிக்கூடத்தினுடைய தரம் எங்க இருக்கும்? இவ்வளவு கொள்ளையடிச்சா எப்படி தரமா கொடுக்க முடியும்? கல்வியை எப்படி இவன் தரமா கொடுப்பான்? அரசு மருத்துவமனையில மருத்துவம் இலவசம். எங்க அண்ணன் செந்தில் பாலாஜி திமுக அமைச்சர் நெஞ்சு வலி வந்ததுக்காக பேண்ட்ல மூத்திரம் போன எங்க அமைச்சர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர் அரசு மருத்துவமனை கூட்டு போயிருக்கீங்களா? அவருக்கு நெஞ்சு வலி வந்தப்ப எங்க கூட்டு போனாங்க? தனியார் மருத்துவமனைக்கு. ஏன்? தனியார் மருத்துவமனைக்கு போனாதான் காப்பாற்ற முடியும். அண்ணன் செந்தில் பாலாஜிக்கு தெரியும். ஒருவேளை அரசு மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போறாங்கன்னு சொல்லி இருந்திருந்தா அவரே போன போட்டுப்பாப்ல, ஐயா சுடுகாட்டுக்கு சொல்லி அனுப்பிடுங்க, மாலையெல்லாம் பட்டிருங்க, பாடையெல்லாம் கட்டிருங்க, நம்ம நேரா போயிடுவோம், கண்ணமாப்பேட்டை சுடுகாட்டுக்கு போயிடுவோம்னு செந்தில் பாலாஜியா சொல்லியிருப்பாரு. இன்னைக்கு அப்படித்தானங்க இருக்கு உங்க ஆட்சி. தலைமை அரசு மருத்துவமனை சென்னை தலைநகர் தலைமை அரசு மருத்துவமனை ராஜீவ்காந்தி தலைமை அரசு மருத்துவமனையில 8 வயசு குழந்தைக்கு போட வேண்டிய ஊசியை 4 மாத கை குழந்தைக்கு ஊசி போட்டு தவறான சிகிச்சை கொடுத்து அந்த குழந்தை இறந்து போயிருச்சு. இதுக்கு யாரு காரணம்? இதுக்கு யாரு பொறுப்பேற்பா? தவறான சிகிச்சை அரசு சொல்லும். அங்கங்கே ஏதோ 1-2 நடக்கிறத வச்சு நீங்க இப்பெல்லாம் பேசக்கூடாது. ஐயா 1-2 எங்களுக்கு நடக்குது. ஆமாங்கய்யா 1-2 நடக்குது, அங்கங்கே நடக்குது. இது ஏங்கய்யா ஐயா ஸ்டாலின் வீட்டுல நடக்க மாட்டேங்குது? ஏன் இந்த மாற்று மருத்துவம் ஐயா எடப்பாடி வீட்டுல நடக்க மாட்டேங்குது? ஏன் உதயநிதி ஸ்டாலினுக்கு தவறான சிகிச்சை கொடுத்து பாருங்களேன் ஒரு தடவை. ஐயா செந்தில் பாலாஜிக்கு தவறான சிகிச்சை கொடுப்பீர்களா? அவர்கள் குடும்பத்தில் உங்களுக்கு தவறான சிகிச்சை அரசு மருத்துவம் கொடுக்குமா? மருத்துவமனை கொடுக்குமா? மக்களுக்கு கொடுக்க வேண்டிய மருத்துவத்தை வியாபாரமாக மாற்றிவிட்டு, மக்களுக்கு கொடுக்க வேண்டிய கல்வியை வியாபாரமா மாத்திட்டு 2000 கொடுக்கறங்க. இந்த பாக்கியராஜ் படத்துல ஏலம் விடுற மாதிரி 2000, 4000, 6000, 8000, 10,000 கடைசியில மாமா பிஸ்கோட், பிம்பிளிக்கு பிளாப்பி மாமா பிஸ்கோட். அவ்வளவுதான். நாம நாட்டு மக்கள் திமுக 2000 கொடுக்குது, எடப்பாடி பழனிசாமி வந்தா 10,000 கொடுக்குறேன்னு சொல்லி இருக்கிறாரு, மாசம் 2000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு இங்கிட்டு பேசுவாங்க. நீங்கள் 10,000 கொடுப்பதோ 5000 கொடுப்பதோ இலவச திட்டங்களோ இதனால் பொருளாதார வளர்ச்சி எங்கேயாவது நடந்திருக்கிறதா? தமிழ்தாய் வாழ்க, தமிழ்தாய் வாழ்க, தமிழ் பிரபாகரன் வாழ்க, தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.
திட்டங்கள் வளர்ச்சி திட்டங்களா அல்லது வீழ்ச்சி திட்டங்களா? தமிழ்நாட்டினுடைய கடன் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக 4.25 லட்சம் கோடி. இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த கடன் 10.25 லட்சம் கோடி. 6 லட்சம் கோடி கூடுதல் கடனாக இவர்கள் 5 ஆண்டுகள்ல வாங்கியிருக்காங்க. இந்த காசை எங்கிருந்து அடைப்பார்கள்? யாருக்கு எப்படி அடைப்பார்கள்? வெளிநாட்டு நிறுவனங்கள் வருது, அவர்கள்ட்ட வரி வாங்குறீங்க, பொருள் உற்பத்தி செய்யறீங்க, அந்த பொருளை நாட்டு மக்களிடத்தில் விற்பனை செய்யறீங்க, அதுக்கு வரி வாங்குறீங்க. இந்த வரி வருவாய் உங்களுக்கு போதுமானதா? ஒரு அரசு வருவாயை பெருக்குவதற்கு தொழில்களை அரசு நடத்தணும். ஆனா அரசு கமிஷன் வாங்கி கொண்டு கையெழுத்து போட்டுக்கிட்டு இருந்தா அது எப்படி தொழிலாகும்? அரசியலை வியாபாரமாக மாத்திட்டாங்க. அதுதான் நிலைமை. நீங்க டாஸ்மார்க் கடையில் வைக்கிற வருமானம் எவ்வளவு தெரியுமா? ஆண்டுக்கு 50,000 கோடி. அந்த ஆண்டுக்கு 50,000 கோடி வருவாய் போயிருங்கிறதுனால டாஸ்மார்க் கடைகளை மூடுவதற்கு இவர்கள் தயாராக இல்லை. பாலினுடைய சந்தை மதிப்பு 3 லட்சம் கோடி. 3 லட்சம் கோடி வருவாய் வர வேண்டிய ஆடு மாடு மேய்த்தலை, பால் உற்பத்தியை இவர்கள் புறந்தள்ளிவிட்டு சாராய பொருளாதாரத்தில் இவர்கள் வாழ்கிறார்கள். அதை வைத்து ஆட்சி செய்கிறார்கள் என்றால் நிர்வாக திறன் இவர்களுக்கு இருக்கிறதா? பாலின் சந்தை மதிப்பு 3 லட்சம் கோடி. 3 லட்சம் கோடிக்கு நாட்டு மக்களுக்கு எவ்வளவோ செலவுகளை செய்யலாம், நலத்திட்டங்களை செய்யலாம், பள்ளிக்கூடங்களை சீரமைக்கலாம், மருத்துவமனைகளை சீரமைக்கலாம். ஆனால் இதையெல்லாம் செய்யாது இவர்கள் ஆட்சி நல்லாட்சி கொடுக்கிறோம் என்று இலவசங்களை கொடுத்து மக்களை ஏமாற்றுகிறார்கள். ஒரு முறை நீங்கள் ஏமாறாமல் உங்கள் வாக்குகளை விவசாய சின்னத்திற்கு நீங்கள் செலுத்தணும். அவர்கள் சொல்வார்கள் இலவச அறிவிப்புகள் வரும், ஓட்டுக்கு காசு கொடுப்பாங்க 500 1000 எல்லா காசும் கொடுப்பார்கள். ஆனால் நாளைக்கு நமக்கு சோறு இல்ல, நீர் இல்ல, நமக்கு வேலை வாய்ப்பு இல்ல அப்படின்னா இவர்கள் களத்திற்கு வந்து போராடுவார்களா? இவர்கள் கூட நிற்பார்களா? இவர்கள் கூட நிற்பார்களா என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இவர்களை நம்பி மறுபடியும் வாக்களித்து அடுத்த 5 ஆண்டு காலத்தை நீங்கள் வீணடித்து விடாதீர்கள். உங்களுக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு நாம் தமிழர் கட்சியை வெல்ல வைப்பதுதான். நீங்கள் அதை மறுத்துவிட்டு இல்லைங்க நான் பரம்பரை அங்கேயே போட்டுட்டேன், நான் பரம்பரை இங்கேயே போட்டுட்டேன், எங்களுக்கு 10,000 தான் முக்கியம், எங்களுக்கு இதுதான் முக்கியம், அதுதான் முக்கியம் என்று நீங்கள் நினைத்தால் அதை யாராலும் மாற்ற முடியாது. இந்த தலையெழுத்தை மாற்றவே முடியாது. நீங்கள் முதல்ல மாறணும். உங்கள் எண்ணத்தில் இருக்கின்ற அந்த எண்ணத்தை முதலில் மாற்றுங்கள். அப்போதுதான் விடிவு பிறக்கும். யார் யாருக்கோ ஓட்ட போட்டுட்டு விடிவு பிறக்கும் என்று காத்திருந்தால் சரிவராது. நீங்கள் ஏற்கனவே ஏந்திய விவசாயிக்கு வாக்களித்து விவசாயியை வெற்றி பெற செய்தால் கட்டாய மாற்றம் நிகழும். இந்த மண்ணில் ஒரு புரட்சி ஏற்படும். எல்லோருக்குமான கல்வி, எல்லோருக்குமான மருத்துவம், தூய குடிநீர், இதுதான் மக்களுக்கு தேவையான இலவசமாக தேவைப்படக்கூடிய ஒன்று. இதுதான் அடிப்படை தேவை. இந்த தேவைகளை நாம் தமிழர் கட்சி நாங்கள் கொடுக்கிறோம். கல்வியை இலவசமாக, மருத்துவத்தை இலவசமாக, மக்களுக்கு குடிக்கின்ற குடிநீரை இலவசமாக நாங்கள் கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். எங்களால் கொடுக்க முடியும். பல கனவு திட்டங்களோடு உங்கள் பிள்ளைகள் பல லட்சிய கனவுகளை சுமந்து நிற்கிறோம். எங்களுக்கு இந்த தேர்தலில் வாய்ப்பளித்து அக்கா மகாலட்சுமி அவர்களுக்கு விவசாய சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். சட்டமன்றத்துக்குள்ள உள்ளே போகும் பொழுது ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். நீங்கள் மாற்றத்தை விரும்புகின்ற மக்கள் விவசாய சின்னத்தை தான் நீங்கள் தேட வேண்டும். 3 வேளை உணவு உட்கொள்கின்ற நாம் அந்த உணவை உற்பத்தி செய்கின்ற விவசாயிக்கு நன்றி கடனாக விவசாய சின்னத்தை, விவசாயத்தை சின்னமாக விவசாயிகளை ஏந்தி வருகின்ற நாம் தமிழர் கட்சியின் பிள்ளைகளை ஆதரிக்க வேண்டியது உங்களுடைய வரலாற்று கடமை. பிரபாகரன் பெயரை சொல்லி மீசையை முறுக்கு, திராவிட சித்தாந்தத்தை அடியோடு நொறுக்கு, தமிழ் தேசியம் வெல்வது நாம் தமிழர் இலக்கு. இலக்கை வென்று காட்டுவோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர், தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கை.